உன் உடம்புக்குள்ளார நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சிஸ்டம். அத ஒரு நாள் கூட நீ பார்த்ததில்ல. அத பார்த்துட்டேன்னா, உன் வாழ்க்கையும் சரி, உன் உடம்பும் சரி, என்னைக்கும் நீண்ட நெடுங்காலம் ஆரோக்கியமா இருக்கும். அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய பேசிக்கான கான்செப்ட்டே. சார் இப்ப பொதுவாவே வந்து ஒரு கேள்வி இருக்கும். சாமி கும்பிட போறோம் அப்டின்னா, நான்வெஜ்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆன்மீகத்துல ஒருத்தங்க வந்து தன்னை நுழைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அசைவம் சாப்பிடக்கூடாதா சார்? எப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து ஆன்மீகத்தில நெருக்கடி வருதோ, அப்ப அவங்க வந்து ஆன்மீகத்தில ஜெயிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு உபதேசத்த குடுத்து, இன்னையிலேருந்து நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன். 45 நாள் இந்த பயிற்சி முடியிற வரைக்கும் நான்வெஜ்ஜ சாப்பிடாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான், பக்கத்து வீட்ல ரசம் வச்சா கூட நமக்கு சிக்கன் குழம்பு மாரியே வாசனை வரும். எப்படா இந்த 40வது நாள் முடியும்? எப்படா இந்த 45வது நாள் முடியுங்கிற சிந்தனை வரும். ஆன்மீகம் யாரையுமே வந்து சங்கிலி போட்டு கட்டியெல்லாம் வைக்காது. முதல்ல சைவ அசைவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சைனா அசையாததுன்னு அர்த்தம். அசைனா அசைறதுன்னு அர்த்தம். ஒண்ணு அசைஞ்சுக்கிட்டே இருந்தா அதுக்கு பேரு அசைவம்னு அர்த்தம். ஒண்ணு அசையாம நிக்குதுன்னா அதுக்கு பேரு சைவம்னு அர்த்தம். நாம என்ன நினைக்கிறோம், காய்கறி இந்த மாரி உணவுகள்லாம் சைவமாகவும், ஆ இறைச்சி உணவுகளை எல்லாம் அசைவமும் நினைக்கிறோம். இப்ப காய்கறி மாரி செடிகளுக்கெல்லாம் உயிர் இல்லன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? அது எப்படி சைவ உணவுல வரும்? அப்ப விஷயம் அது இல்ல.